அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அறிவுறுத்தல்படி மகாத்மா காந்தி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்ட பெயர் மாற்றத்தை கண்டித்தும் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் அன்னை சோனியா காந்தி அவர்கள் மீது நேஷனல் ஹெரால்ட் பொய் வழக்கு போட்டதை கண்டித்தும் காலை 11 மணி அளவில் சாத்தூர் வடக்கு ரத வீதியில் வைத்து விருதுநகர் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மத்திய மோடி அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சாத்தூர் நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவர் TS ஐயப்பன் தலைமை வகித்தார். சாத்தூர் சட்டமன்ற தொகுதி அமைப்பாளர் M ஜோதி நிவாஸ் ஆர்ப்பாட்டத்தை துவக்கி வைத்தார். மேலும் சிறப்பு அழைப்பாளர் மாவட்ட தலைவர் ரெங்கசாமி கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். முன்னிலை சாத்தூர் கிழக்கு வட்டார தலைவர் சுப்பையா, சாத்தூர் மேற்கு வட்டார பொறுப்பாளர் சன் மாரிமுத்து, மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆறுமுகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கலந்து கொண்டவர்கள் நகர துணைத் தலைவர்கள் சேதுராமலிங்கம், வெள்ளைச்சாமி, ஆறுமுகம், ரவி, ஆசிரியர் பொன்னுச்சாமி, ஜெய்கணேஷ், சங்கர் பாண்டியன், ஜெய்பாலன், எலிஷா, சந்திரசேகர், மாரிக்கண்ணன், பாலசுப்பிரமணியம், சடையம்பட்டி மாரிமுத்து, சத்திரப்பட்டி லட்சுமணன், முத்து இருளாண்டி, மேட்டுப்பட்டி மகேந்திரன், ஒத்தையாள் வேலுச்சாமி, ஐயம்பட்டி பெருமாள், படந்தால் மணிவண்ணன், வெங்கடாச்சலபுரம் மாரியப்பன், சின்னக்கம்பட்டி கிருஷ்ணசாமி, மேட்டமலை கண்ணன், சங்கராபுரம் பரத்ராஜ், அந்தோணியம்மாள், கோபாலபுரம் சுந்தர்ராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நேஷனல் ஹெரால்டு கேஸ் என்று ஒரு பொய் வழக்கை போட்டதில் ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் அதில் சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணதில் சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்கிட முடியாது என்று சொல்லிவிட்டது. ஏனென்றால் ஒரு தனிப்பட்ட நபர் இதை ஒரு கம்ப்ளைண்டா கொடுத்திருக்காங்க. இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞர்களே, மாதர்களே, அனைத்து கட்சி உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது முதல். இரண்டாவது, இன்று விலைவாசி தங்கமெல்லாம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல போயிருக்கு. தங்கத்தெல்லாம் நம்ம தங்கம்னு எழுதிட்டு விதிமுறைகளை மாற்றாதே கழுத வேஞ்சு கத்தருமாச்சு. மகாத்மா காந்தியின் பேரிலே ஒரு திட்டத்தை சட்டமாக்கி இந்த சட்டத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து அதை 100 நாள் வேலை திட்டத்திற்கு அவர்களுக்கு வேலை பணி வழங்கி கொண்டிருந்தது. இந்த திட்டத்தை அடியோடு ஒழித்து பல ஆண்டுகள வருஷக்கணக்கில் உள்ளவங்களுடைய பேர்களை மாற்றிக்கிட்டு குறிக்கோளா இருக்காங்க. அமைதியான முறையிலே அவர்கள் சுவிட்சமாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் இந்திய ஜனநாயக நாட்டிலே ஒரு ஜனநாயக ஒரு பார்லிமெண்ட் வடிவமைத்து பார்லிமெண்டிலே அனைத்து வகையான சட்ட திட்டங்களையும் அனைத்து எம்பிகளை கொண்டு ஒரு முடிவு செய்து படுகொலை செய்யாதே ஜனநாயக படுகொலை செய்யாதே ஏமாற்றாதே.